உண்மையையும் அறிவையும் ஆயுதமாக கொண்ட ஒரு ராசின்னா தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எந்த தடையும் போட்டு ரொம்ப நாள் உங்களை தடுத்து வச்சிருக்க முடியாது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இது செய்யாத இதை பண்ணாத அப்படின்னு தடுத்து தடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படி தடுத்து வைக்கிறது இவங்க டக்குன்னு அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது என்ன அது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையை நம்புவாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, அறிவாற்றல் நிறைந்தவங்க அப்படின்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். தன்னுடைய அறிவு தன்னுடைய முயற்சி மூலிமா எல்லாத்தையும் வெற்றி காணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். லட்சியவாதிகள் அப்படின்னே சொல்லலாம், குறிக்கோள் உடையவங்க அப்படின்னே கூட இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில்லம்பு எப்படி ஒரு இலக்கை நோக்கி அந்த அம்பு போகுது, அது மாதிரி தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்பவுமே ஒரு இலக்கை நோக்கி பயணித்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். எப்பவுமே உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது அப்படின்னாவே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம் அந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பிறந்த போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் பிறந்திருப்பாங்க அந்த தனுசு ராசி என்பர்கள். வளர வளர பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இந்த தனுசு ராசி என்பர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த முடிவுகளை மாற்றுறது, அப்புறம் ஆலோசனை பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுலேருந்து மாற மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே இவங்க வெற்றியோட உச்சியில் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய லட்சியங்களும் இலக்குகளும் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தனுசு ராசி அப்படின்னாவே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கெல்லாம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்காது. அதே மாதிரி இவங்களுடைய இலக்கு எப்படின்னா ரொம்ப ஒரு உயர்ந்த இலக்காக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வீட்டிலே கூட பார்த்திங்கன்னா அவங்க தான் முடிவு எடுப்பாங்க, மற்றவங்களும் அதை கேட்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம போய் அவங்களுடைய முடிவில் நீ ஏன் இந்த முடிவு எடுத்த அப்படின்னு மற்ற ராசிக்காரங்க போய் அந்த இடத்துல கேட்டாங்கன்னா இல்லை இதுதான் முடிவு, நீ இதை செயல்படுத்த அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். உங்களுடைய வீட்லேயே யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. புதுசாக நிறைய விஷயம் இவங்க கற்றுக்குவாங்க. நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இவங்க இறங்கினாங்களாவே அது வெற்றியாக தான் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சித்தர்களை தேடி தேடி வழிபடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப புராண கால கதைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக தேடி போய் அதெல்லாம் படிப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா தனுசு ராசி அப்படின்னாவே முன்னோர்களுடைய கொஞ்சம் சாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பெரும்பாலும் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க முன்னோர்களுடைய கர்மா கொஞ்சம் இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்பவுமே அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய தாய் தகப்பனோ அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டிகளோ அல்லது உங்களுடைய முன்னோர்களுக்கோ நீங்கள் நினச்சிக்கிட்டு போய் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடுவாங்க. கண்டிப்பாக அந்த முன்னோர்களுடைய ஆசை இருந்ததுனாவே இந்த தனுசு ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதனால் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் முன்னோர்களை மறந்துடாதீங்க. அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். அதனால் சித்தர் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உண்மையை பேசுகிறவங்களை கண்டால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் இந்த தனுசு ராசி என்பர்கள் வெறுக்க மாட்டாங்க. பெரிய மனசு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையுமே மன்னிக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் படைத்தவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கெட்டவனுக்கு கூட ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் உதவி செய்வாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். கொஞ்சம் இரக்க குணம் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரம் பயணம் போகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சுதந்திரமாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க பெரும்பாலும் தன்னுடைய அறிவை நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. புது புது விஷயங்களை தேடி தேடி கற்றுக்குவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிது. ரொம்ப நேர்மையாக இருந்தீங்கன்னாவே உண்மையாக அவங்க உங்ககிட்ட பழகுவாங்க. அதேமாரி
பேசும்போது வந்து மரியாதை கொடுத்து பேசுங்க. அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நம்ம சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்காக எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த தனுசு ராசி என்பர்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொய் சொல்கிறவங்கள கண்டா அறவே பிடிக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது அவங்கள ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்ச நாள் மனசில் வச்சுட்டு இருந்து வஞ்சம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கட்டுப்படுத்த முடியாது. ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுகளை இவங்க கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. அதனால் யாரும் இவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் வேணால் தடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் வந்து இவங்க அந்த என்ன விஷயமோ அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இது வந்து இவங்க அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுனால இவங்களுடைய மனதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சந்தேக உணர்வு இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நம்பிக்கையான நபர்கள், தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்குவாங்க. அதே மாதிரி ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க. துணிச்சலாக எல்லா இடத்துலையும் இறங்குவாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், உறவுகிட்ட பேசுகிறதாகட்டும், பழகிறதாகட்டும், இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளெல்லாம் அப்படி துணிச்சலாக இறங்கி அதில் ஈடுபட்டு தயக்கம் இல்லாமல் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. எதற்காக இது செய்கிறாங்க, ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அந்த தேடல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு உடைய நபர்களில் இந்த தனுசு ராசி என்பர்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக போய் கோயிலில் கற்பூரம் ஏற்றினா கூட ஏன் இங்கே ஏற்றுறோம், எதனால் ஏற்றுறோம், ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இதோடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பற்றி நிறைய விஷயங்கள கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவசர முடிவு எடுத்துடுவாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் கோவப்படுவாங்க. நேரடியாக பேசாமல் மறைமுகமாக மற்றவங்களை வந்து கொஞ்சம் காயப்படுத்திடுவாங்க. பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி மாணவர்கள் என்ன படிப்பு படித்தா நல்லாயிருக்கும், எதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எது சார்ந்த தொழில் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஆசிரியர் தொழில் அருமையாக வரும். ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். அதனால் ஆசிரியர், பேராசிரியர், வழக்கறிஞர், நிதி சார்ந்த தொழில், வங்கிகளில் மேலாளராக இருக்கிறதுக்கான அந்த தொழில், அரசு வேலை, மீடியா சார்ந்த துறை, பத்திரிகை சார்ந்த துறையெல்லாம் இவங்க தேர்ந்தெடுத்து படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறது ரொம்ப அருமையாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி சொந்த தொழில் இவங்களுக்கு அமையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா அமையும். அருமையாக சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கல்வி சார்ந்த தொழில் இவங்க அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கல்விக்கூடமோ அல்லது காலேஜோ இது மாதிரி அமைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த ஆலோசனை மையம், சேவை மையம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, அது சார்ந்த தொழில் செய்கிறதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அருமையாக வரும். ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு ஆலோசகராக, நல்ல ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால் இவங்க இந்த மாதிரி தொழில் எடுத்து அதை வழி நடத்துறதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடைய அன்பு, ஆதரவு, உறவுகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நல்ல ஒரு புரிதல் உணர்வு உள்ள ஒரு நபராக தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சுதந்திரத்தை அவங்க மதிப்பாங்க. உங்களுடைய துணை உங்களுக்கு வலுவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாவே மெதுவாக முன்னேறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். அவங்க வளர வளர பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
அதே மாதிரி இவங்க நல்ல ஒரு அனுபவஸ்தராக இருப்பாங்க. வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய ஆதிக்கம் அப்படின்னாவே கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கல்வி சார்ந்த தொழில், ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுத்து படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் அந்த தனுசு ராசி என்பர்கள் புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள், அதுவும் குறிப்பாக பழைய நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆசிரியரை உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உணவு, உறக்கம் இந்த 2 விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உணவு அதிகமாக வெளி உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதேமாரி கரெக்டான டைமில் தூங்குங்க. இந்த 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கர்மா பாதிப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு முன்னோர்களுடைய பிரச்சனை, முன்னோர்களால் ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள், பெரும்பாலும் உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது பார்த்திங்கன்னா ஒரு 2 திருமணம் செஞ்ச ஒரு நபர்கள் இருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்களுடைய கர்மாக்கள் உங்களை பாதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபடுறது இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறது நல்லது. இந்த தனுசு ராசி என்பர்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி குரு பகவானையும் வழிபடுங்க, சிவபெருமானையும் வழிபடுங்க, ஞான கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகரையும் வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய மன அமைதி அதிகமாகும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கிழமையாக அமையும். வியாழக்கிழமையில் நீங்கள் தொடங்குற காரியங்கள், ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸாக அமையும். அதனால் வியாழக்கிழமையில் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் வியாழக்கிழமையில் செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். வடகிழக்குல இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். வாழ்க்கையும் கூட வடகிழக்குல இருந்து உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து உங்களுக்கு கிடைத்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.